முடியும்? முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. why you have to do MI lifestyle? MI lifestyle நீங்க எதுக்கு சார் பண்ணணும்? நான் சொல்லிட்டுங்களா காரணம்? first reason, one of the best management in entire India. every Wednesday நீங்க வெளியூருக்கு போறீங்க, உள்ளூர்ல இருக்கீங்க, ஆனா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்ரி வெட்னஸ்டே உங்க அக்கவுண்ட்ல காசு போட்டு ரைட் ஆர் ராங்? அடுத்த பாயிண்ட், MI மேனேஜ்மெண்ட். நீங்க எவ்வளவோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனா எந்த கம்பெனியும் நெட்வொர்க் ரிலேட்டட் டிசிஷன் டாப் லீடர்ஸ் கேட்காம MI மேனேஜ்மெண்ட் பண்றது இல்ல. அதாவது என்ன சொல்ல வர அப்படின்னா, நாளைக்கு நான் ஒரு புது சேஞ்சஸ் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா I will call all ITC about leaders, I discuss with them, they will convince me or I will convince them, then we take a decision. See, Reliance நினைச்சா அவங்க நினைச்சா ரேட்டை ஏற்ற முடியும். ரைட் ஆர் ராங்? எனி கம்பெனி ஓனர் இன்னதான் நினைச்சாலும் கம்பெனி ரேட் ஏற்றணுமா, பே அவுட் கம்மி பண்ணணுமா, கம்பெனியால முடிவு எடுக்க முடியுமா முடியாதா? ஆனா நான் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா எனக்கு என்னோட அசெட், என்னோட கம்பெனி யாருன்னு கேட்டா நீங்க தான். உங்ககிட்ட கேட்காம எந்த முடிவும் MI மேனேஜ்மெண்ட் எடுக்கிறது இல்ல. சோ நீங்க MI பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க பின்னால உட்கார்ந்துருக்கீங்க, நாளைக்கு நீங்களும் முபீன் சார் மாதிரி முன்ன வந்து மேனேஜ்மெண்டோட டிஸ்கஷன் பண்ண முடியும். அடுத்தது பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். நமக்கு பெஸ்ட் ப்ராடக்ட் அவார்டு வச்சிருக்கு. இன்னைக்கு இந்தியால நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இல்ல. Third, best leaders. MI managementல MI ல இருக்கிற leaders ultimate quality leaders. ஒரு 5 வருஷம் அப்புறம் பாருங்க, எங்க டாப் லீடர்ஸ் இங்க உட்கார்ந்ததுல ஓன் ஏரோப்ளேன் கூட வாங்குறதுக்கு அவங்களுக்கு கெபாசிட்டி வாங்குறாங்க. Fourth point, ஏன் நீங்க MI பண்ணணும்? Fourth point, most important point. இங்க டிவி அசோகன் சார் யாரோ பாத்திருக்கீங்களா? எஸ், நீங்க பாத்திருக்கீங்க, ரைட்? அசோகன் சார் இருந்த வரைக்கும் அவருக்கு வீக்லி சீலிங் வந்திருந்தது. இப்போ அசோகன் சார் இல்ல, ஸ்டில் அவங்க ஃபேமிலிக்கு எவ்ரி வீக் எவ்ரி மந்த் மோர் தென் 20 lakh rupees இன்கம் போகுது. இது நீங்க எந்த கம்பெனியும் காமிக்க முடியாது. This is the unique of MI lifestyle. Fifth point, most important. சார் நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா பிசினஸ் கத்துக்கிறதுக்கு you require time. Am I right or wrong? MI has a Harvest Success Academy wherein we train the people to the maximum core in a beautiful way. My dear friends, இதெல்லாம் பாயிண்ட், இது எல்லாமே கூட சொல்லலாம் MI ஏன் பண்ணணும்னு. சார் நீங்க ஒரு பேச்சுக்கு இங்க யாரோ ஒரு சின்ன பிசினஸ் மேன் இருக்கீங்களா? துணி கடை வைக்கிறவர் யார் இருக்காங்களா? துணி கடை, மளிகை கடை, எனி ஷாப் ஓனர். Say for example, any shop owner is here. அவரு 18 months ஷாப்பை க்ளோஸ் பண்ணாருன்னா பிசினஸ் ஓடுமா இல்ல மூடிடுமா? ஒரு கடைக்காரு ஒரு கடை வச்சிருக்காரு, அவருக்கு உடம்பு சரியில்லை, 1.5 years உடம்பு சரியில்லை, அப்போ அவர் கடை பிசினஸ் ஏறுமா இல்ல ஸ்டாப் ஆயிடுமா? ஸ்டாப் ஆயிடும், ரைட்? நம்ம கிரவுண்ட் டைமண்ட் மிஸ்டர் முபீன் சார் 1.5 years he is in US, ஆனா அவர் இன்கம் 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரைட் ஆர் ராங் சார்? சோ இதுல என்ன தெரியுது?
நீங்க ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்க. பிளஸ் உங்களுக்கு 5th 6th இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நீங்க ஏன் எம்ஐ பண்ணணும்? சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஸ்கூல் டீச்சர் அப்படின்னா எம்ஐல ஒரு ஸ்கூல் டீச்சர் டைமண்டா இருக்காரு, நீங்க காமிக்க முடியும். மகாராஷ்டிரால ஒரு ஸ்கூல் டீச்சர் டைமண்டா இருக்காரு. இப்போ நீங்க சொல்றீங்க நான் ஹவுஸ் வைஃப் சார், என்னால பிசினஸ் பண்ண முடியுமா? மிர்னால் பன்சல்கர் சொல்லிட்டு ஒரு லேடி ஹவுஸ் வைஃப் இருந்தாங்க, இன்னைக்கு மாசம் 20 லட்சம் ரூபாய் மேல இன்கம் எடுக்கிறாங்க. சார் நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், என்னால இந்த பிசினஸ் ஜெயிக்க வைக்க முடியுமா? குஜராத்ல அகிலேஷ் சொல்லிட்டு இருக்காரு, நான் காமிக்க முடியும், மாசம் 8 ல இருந்து 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. சார் நான் ஒரு போலீஸ் சார், எஸ்ஐயா இருக்கேன் சார், நான் ஜெயிக்க முடியுமா? பஞ்சாப் வாங்க, 500க்கு மேல போலீஸ் மெம்பர்ஸ் are there and they are taking income for more than 3 lakhs per month. சார் நான் வந்து ஒரு வாட்ச்மேனா இருக்கேன் சார், என்னால ஜெயிக்க முடியுமா? ஆசாமுக்கு வாங்க, ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் இ கிளாஸ் எடுத்திருக்காரு, நைட் வாட்ச்மேனா இருந்தவர். அதாவது நீங்க என்ன தொழில இருக்கீங்களோ, ஒரு ஹவுஸ் வைஃபோ இல்ல ஒரு ஃபார்மரோ, நீங்க என்னவா இருக்கீங்களோ, உங்களுக்கு ட்ராக் ரெக்கார்ட், ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் எம்ஐ ஹேஸ். நான் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணணும் ரொம்ப ஈஸிங்க. சார் நீங்க சொல்றீங்க சார் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், என்னால ஜெயிக்க முடியுமா? நான் ஒரு 50 பேர் எக்ஸாம்பிள் காமிக்க முடியும். இவங்களால முடியும்னா நீங்க யோசிங்க, உங்களால முடியுமா முடியாதா? ரைட்டுங்களா இல்லைங்களா? சார் நான் ஒரு லாயர், நான் 50 எக்ஸாம்பிள் தரேன். நான் ஒரு ஸ்கூல் டீச்சர், நான் வந்து ஒரு டாக்டர். There are doctors who are doing this business for full time. They are being achievers in this. One person டெல்லியில ஒரு மீட்டிங் போகும்போது ஒரு 5 வருஷம் முன்னால ஒரு ஆள் வந்தார். சார் I am 68 years old. என்னோட பசங்க என்ன வீட்ல இருந்து வெளில அனுப்பிச்சிட்டாங்க, என்னால இந்த பிசினஸ் பண்ண முடியுமா? என்ன வயசு சார்? 68. My dear friend, before 4 weeks he has touched ceiling in MI Lifestyle, my dear friend. Friends, என் பாயிண்ட் வந்து இப்போ நான் சொன்னேன், எதுக்கு நீங்க why you should do MI, இந்த காரணம் போதுங்களா நீங்க MI பண்றதுக்கு? இதுக்கு மேல காரணம் கூட இருக்கு. என் வயித்துல பசி இருக்கு சார், எனக்கு காசு சம்பாதிக்கணும், எனக்கு வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கு சார், எனக்கு சம்பாதிக்கணும். இந்த மாதிரி சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க வயிற்று கட்டி ரைட்டுங்களா, ஒரே ஒரு முடிவு எடுங்க. நான் பிரவீன் சந்திரனோட ஜெயிக்க வந்திருக்கேன், கட்டாயமா எம்ஐ லைஃப் ஸ்டைல்ல ஜெயிச்சு தான் போவேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு சொன்ன எதுக்கு பண்ணணும்னு, இப்போ சொல்ல போறேன் how to succeed in MI lifestyle.